ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம பேலன்ஸ் நம்ம போன கிளாஸ் பார்த்து விட்டத்துலேருந்து ஜென்ரல் நாலேஜ் பார்ப்போம். 161வது இலங்கையில் உயர் தேசிய டிப்ளோமா பாடநெறி நடைபெறும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு பொறுப்பாக கடமையாற்றும் தேசிய மட்ட நிறுவனம் இலங்கை உயர் தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனம் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், அதாவது SLIATE கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு. ஓகே, அடுத்தது கீதாஞ்சலி எனும் நூலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். அதிக பாடசாலைகள் காணப்படும் நாடு இந்தியா. ISBN எனப்படுவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். ஓகே, ISBN வழங்கும் நிறுவனம் தேசிய நூலக ஆவண வாக்கல் சபை. அதிகமான பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு இந்தியா. NBQ என்பதனை உலகுக்கு அறிமுகம் செய்த நாடு ஆஸ்திரேலியா. கவிஞரின் புத்தகம் எனும் நூலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். சர்வதேச எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. அடிப்படை உரிமையை அறிமுகம் செய்த நாடு அமெரிக்கா. 171வது சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் 24. முதலில் மத்திய மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1945ஆம் ஆண்டு. இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் முதல் ஆணையாளர் L.K. குணதுங்க. சர் ஆதர் சி கிளார்க் பிறந்த நாடு இங்கிலாந்து. தேசிய கல்வி நிர்வாகம் காணப்படும் இடம் மஹரகம. இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது பாடசாலை காலி ரிச்மண்ட் கல்லூரி. பொது போதனா திணைக்களம் ஆரம்பம் 1869. இலங்கை சட்டக்கல்லூரி 1874 முதல் ஆரம்பிக்கப்பட்டது. சாரணவியக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1912ஆம் ஆண்டு. இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பல்கலைக்கழகம் சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி 1921ஆம் ஆண்டு. 183வது கொஸ்டினை பார்ப்போம். இலவச கல்வி கொண்டு வரப்பட்ட வேளை நடைமுறையில் இருந்த ஜாப்பு டொனமுட் யாப்பு. இலங்கையில் காணப்படும் தேசிய கல்வியல் கல்லூரிகள் 19. முதலாவதாக அமைக்கப்பட்ட கல்வியல் கல்லூரி மாவலி தேசிய கல்வியல் கல்லூரி. இன்னொரு விஷயம், 184வது கொஸ்டினை பாருங்க. இலங்கையில் காணப்படும் தேசிய கல்வியல் கல்லூரி 18 தான் ஆன்சர். புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதோட 19. சரியா? அடுத்தது 186வது மகாபுல வழங்குவதை ஆரம்பித்தவர் லலித் அதுலத் முதலே. கட்டாய கல்வியின் வயதில்லை 5 தொடக்கம் 16. கல்வியின் புதிய பாதை ஆரம்பிக்கப்பட்டது 1972. தேசிய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது 1987. கலை திட்டத்தை உருவாக்குவது தேசிய கல்வி நிர்வாகம். கல்விக் கொள்கையை உருவாக்குவது தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வியின் குறிக்கோள்கள் 8 வகையில் காணப்படும். தேசிய கல்வியின் தேர்ச்சிகள் 7 விதமாக காணப்படும். அதாவது என்னென்ன தேர்ச்சிகள் என்று சொன்னால், சூழல் தேர்ச்சி, தொடர்பாளர் தேர்ச்சி, சமயமும் ஒழுக்கலாறும், ஆளுமை தேர்ச்சி, வேலை உலகிற்கு தயார் செய்தல் தேர்ச்சி, கற்றலுக்கான கற்றல் தேர்ச்சி, விளையாட்டு ஓய்வு நேரம் பயன்பாடும் என்னும் தேர்ச்சிகள் 7 வகையில் காணப்படும். இலவச சீருடைக்கு பதிலாக பண வவுச்சரை அறிமுகப்படுத்தப்பட்ட வழங்கப்பட்ட முதல்முறை ஆண்டு 2015ஆம் ஆண்டு. கல்வியின் புதிய பாதை என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1972. ஆசிரியர் சேவையின் தரங்கள் 3231A3 1B3 1C22 2ஆம் கட்டம் 2ஆம் படிநிலை 2 கிரேட் 1 கிரேட் 2 in 1. சரியா? ஆசிரியர் சுய மதிப்பீட்டை மேற்கொள்வதற்காக 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஆசிரியர் அறிக்கை புத்தகம். வரலாற்றின் தந்தை ஹெரோடோஸ், அரசியலின் தந்தை அரிஸ்டாட்டில், பொருளாதாரத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ், முதுகெலும்புடன் தோன்றிய முதல் உயிரினம் மீ. 2026ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? அனைவருக்கும் நலன், அனைவருக்கும் மகிழ்ச்சி. செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெளியிடப்பட்ட பிரகடனத்தின் பெயர் என்ன? செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த புதுடில்லி பிரகடனம் 2026. ஜப்பானின் ஆங்கில பாட புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள இலங்கையின் ஒலிம்பிக் ஓட்ட பந்தய வீரரின் பெயர் என்ன? JK கருணானந்தா. நாட்டின் மக்கள் தொகையில் எத்தனை சதவீத மாணவர்கள் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 18 வீதம். முழு நாடும் ஒன்றாக என்ற தொனிப்பொருளின் கீழ் நாட்டில் எப்போது தேசிய போதை ஒழிப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகின்றது? மார்ச் 1 முதல் வாரம். அரச ஊழியர்கள் வீட்டுக்கடன் தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகபட்ச தொகை எவ்வளவு? 50 லட்சம். 208வது கொஸ்டின். நாட்டில் அதிகளவு டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் மாவட்டங்கள் கொழும்பு, கம்பஹா.
அதிக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பாடங்கள் இவை? ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம். எந்த நாட்டு உயர் நீதிமன்ற நீதித்துறையின் ஊழல் குறித்து அத்தியாயம் ஒன்றை பாட புத்தகத்தில் உள்ளடக்கியமையால் பாட புத்தகத்தை முழுமையாக தடை செய்தது இந்தியா. ரைட். இப்போ இன்றைக்கு வரைக்கும் 210 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஓகேவா? ரைட். ஓகே.